இந்த கோவை மாநகராட்சியில் கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்கள் வசிக்கிறாங்க. அந்த 20 லட்சம் மக்களும் ஒரு புலம்பிகிட்டு இருக்கிற திட்டத்தை இந்த கோவை மாநகராட்சியில் திமுக மேயர் நீங்கள் கோவை பகுதியில் இருக்கிற மக்கள் மீது துணிச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோவை மாநகராட்சி பகுதியில் பார்த்தீங்கன்னா ட்ரோன் சர்வேன்னு திட்டத்தில் ஒவ்வொரு வீடாக அளந்துட்டுருக்காங்க. அதாவது இப்போ ஒரு கிட்டத்தட்ட இந்த 2 மாதமாக வந்து ஒவ்வொரு வீடாக போய் ஒவ்வொரு வீட்டுக்காரங்க தொலை பண்ணி 2 டைம் 3 டைம் ஒரு வீட்டுக்கு போய் ட்ரோன் சர்வே திட்டத்தை அளந்துட்டுருக்காங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா கடந்த 3 ஆண்டு இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா, அதாவது வீட்டு வரி, காலியிட வரி, தண்ணிக்கு வரி, குப்பை வரி அப்படி எல்லாம் போட்டு ஏற்றி வருஷம் 6 வருஷம் வரியை ரைஸ் பண்ணி ஏற்றுறாங்க. அப்படி இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரோன் சர்வேன்னு ஒரு திட்டத்தை வீடு போய் அளந்து அது சின்ன ஒரு பாத்ரூம் கட்டுறதுக்காக சின்னதாக கட்டி வச்சுருப்பான். அதுக்கு வரி போட்டு வரி போடணும் இல்லை தப்பு போடணும் இல்லைங்களா. ஆனால் ஏற்கனவே இருக்கிற பில்டிங் வரி போட்ட பில்டிங்க்கு பார்த்தீங்கன்னா, அதாவது அனுபவம் இல்லாத பில் கலெக்டர்ஸு, அதாவது டெம்பரரி ஸ்டாஃபில் வெளியேருந்து ஹையர் பண்ணி வீடு அளக்கிறன்னு பேரில் அளந்து சும்மா ஒரு ட்ரோன் சர்வே திட்டத்தை பண்ணிவிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு ஓட்டு வீடு காந்திபுரத்தில் இருந்தவங்களுக்கு ஒரு 5000 ரூபா வரி இருந்தவங்களுக்கு 1,60,000 வரி போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காந்திபுரத்தில் காந்தி பார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு செந்திலுங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா 4000 ரூபா போட்டிருந்த வீட்டு வரியை 38,000 போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பல குளறுபடிங்க. பலாயிரம் மக்கள் வந்து இதில் வந்து வீட்டுக்காரங்க புலம்பிட்டு இருக்காங்க. அதாவது எங்கே போய் கேட்குறது, செகுடங்காத சங்கம் எப்படியாச்சும் யாரும் காது கேட்கும் செகுடுனுக்கு. அது மாதிரி தான் இந்த கோவை மாநகராட்சியில் இருக்கிற திமுக மேயர் மக்களை பற்றி எந்த வித கவலை இல்லாமல் மக்கள் என்ன பேசிகிட்டு இருக்கா என்னன்னே தெரியாமல் போட்டு இஷ்டத்துக்கு அதாவது ஏதோ இது கார்ப்பரேட் கம்பெனிங்க, ஃபைனான்ஸ் கம்பெனி, கோவை மாநகராட்சியை விட கார்ப்பரேட் ஃபைனான்ஸ் கம்பெனி போர்டு மாற்றிக்கலாம். அப்படி தான் இந்த மாநகராட்சி நிர்வாகம் நடந்திருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் சர்வே திட்டத்தை ஒரு பக்கம், அதாவது ஃபைனான்ஸ் கம்பெனி வட்டி லேட் ஃபீஸ் லேட்டாக கட்டினா டியூ கட்டாமல் இருந்தால் வட்டி போடுவாங்க. அது மாதிரி இது வரைக்கும் மாநகராட்சி வரலாற்றே இல்லாத அளவுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1% வட்டின்னு போட்டுட்ருக்காங்க. போட்டுட்டு வருஷம் இந்த வருஷம் 1%, 2% அந்த மாதிரி வட்டி போடுறாங்க. அதாவது பாவம், அதாவது கொரோனா காலம் முடிஞ்சு இப்போ தான் மக்கள் நிம்மதியாக தொழில் பண்ணணும். அதே இப்போ அந்த இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படி போட்டு அது ஒன்று வரி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில் வரி, நகை கடைக்காரனுக்கும் சரி, ரோட்டில் பூக்கடைக்காரனுக்கும் அதே வரிங்க. அநியாயமாக இல்லை. அதாவது இந்த மாநகராட்சியுடைய இந்த கோவை மாநகராட்சி திமுக மேயர், அது ஆளுகின்ற இந்த திராவிட மாடல் முதலமைச்சருக்கு இது ஏதாவது இங்கே எத்தனை ஐஎஸ் போலீஸ் வச்சுருக்காங்க சொல்கிறாங்களா இல்லையானே தெரியல. அதாவது கோவை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் வசூல் இதான் பண்ணியிருக்காங்க ஒழிய மக்களுக்கு எந்த வித நலத்திட்டமும் நடக்கலைங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடந்த 4 ஆண்டு காலத்தில் வந்து இந்த கோவை மாநகராட்சியில் என்ன நடந்திருக்கு, திராவிட மாடல் முதலமைச்சரும் இங்கே இருக்க அவங்களாம் சொல்கிறாங்க, திமுக மேயர்லாம் சொல்கிறாங்க பெருமையாக அது பண்ணி இது மட்டும் சொல்கிறாங்க. என்ன பண்ணாங்க கோயம்புத்தூருக்கு ஒரு நிமிஷம், அதாவது பத்திரிகையாளர் நீங்கள் எல்லா பக்கம் போகிறவங்க எங்களை விட நீங்கள் தான் எல்லா ஏரியா தெரிஞ்சவங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கோவை மாநகராட்சியில் கடந்த 4 ஆண்டுகளில் இந்த இவங்களோட திமுகவுடைய திராவிட மாடலுடைய சாதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோவை மாநகருடைய பிரதானமாக இருந்த அடையாளமாக இருந்த வஉசி பார்க்க மூடினாங்க. அதை கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் எஸ்பி வேலுமணியான முயற்சியில் வந்து வெள்ளலூர் பஸ் ஸ்டாண்ட் ஒடுங்கிருந்த பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வந்தாங்க. அதையும் 54 கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணம் கட்டி அதையும் மண்ணில் போட்டு மூடினாங்க. அப்புறம் மேட்டுப்பாளையம் ரோடு சாய்பாபா கோயிலில் ஒரு பாலம் ஆரம்பித்தாங்க. மக்களுக்கு அது பிரயோஜனம் மேலும் ஒரு வேலை நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி மெட்ரோ ரயில் திட்டம், எவ்வளோ பெரிய திட்டம் நீ கோவை மாநகரத்தில் வரும்னு சொல்லி எடப்பாடி என்ன அறிவித்தாங்க. இவர் ஆனால் எஸ்பி வேலுமணி பரவாயில்லை பண்ணி, ஆனால் அந்த திட்டத்தை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்து திட்டங்கிறக்கோசம் கடப்பில் போட்டு அவங்க நம்ம கொண்டு வந்த திட்டத்தையும் மாற்றி இப்போ சம்மந்தம் மேலும் ஒரு மெட்ரோ ரயில் திட்டம் வந்து சர்வே எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கோவை அதே மாதிரி 300 கோடிக்கு ரோடு போட்டுன்னு பெருமையாக பேசிக்கிறாங்க. ஏதாவது ஒரு ரோடு நல்லா இருக்கான்னு யோசனை பாருங்க. அதாவது முன்னாள் அமைச்சர் வேலுமணி அந்த ஒரு வருஷமாகவே அந்த ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா உதாரணம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்றுமில்லைங்க, கோவை குடிமுத்து ரோடு பார்த்தீங்கன்னா அதாவது பக்கத்து ஸ்டேட்டுக்கு கனெக்டர் ரோடு, அதாவது கேரளா போகிற ரோடு போகிறவங்க எல்லா ஸ்டேட்டில் வரவங்க அதுதான் போவாங்க. போகும்போது நம்ம கோவை மாநகர் எவ்வளோ கேவலம் சொல்லிட்டு போவான். அதாவது அங்கே வந்து எஸ்பி வேலுமணி அவர் வீடு இடைப்பா அங்கே குடிமுத்தில் இருக்குங்கிறதுக்கோசரம் அந்த ரோடை போடாமல் ஹைவேஸ் ரோடு நிறுத்தி வைக்கிறாங்க. எவ்வளோ கேவலமான விஷயம். மக்கள் அந்த இடத்துல போக முடியாமல் போய் அங்கே இருக்கிற நல்லா பார்த்தீங்கன்னா வீசிங் வந்துருச்சு. எல்லாம் பாதி பேர் ரோடு 6 மாதம் போடாமல் கிடக்குதுங்க. இப்போ புழுதி பறக்குன்னு சொல்லி எல்லா டிவிலையும் காமிக்கிறீங்க. ஆனால் மனசாட்சியில் இருந்து மேயருக்கு, திமுக மேயருக்கு, அதாவது சுற்றுறாங்க, காரில் போகிறோம், காரில் உட்காந்துட்டு போனால் பத்தாது, உள்ள மக்கள் என்ன இருக்கான்னு தெரியும். அது மாதிரி 300 கோடி ரூபாய்க்கு ரோடு போட்டான்னு பெருமையாக பேசுகிறாங்க இந்த திராவிட மாடல் அரசு. 300 கோடிக்கு ரோடு போட்டாங்களா இல்லை இந்த வருஷம் 300 சொல்லியிருக்காங்களா? நான் சொல்ல நீங்கள் மொத்தமாக சொல்கிறேன் 650 4 வருஷத்தில் 650 கோடி ஒதுக்கியிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்காவது 650 கோடி கமிஷன் மட்டும் தான் வாங்கியிருக்காங்க. 650 கோடி ஒதுக்கி பண்ணி கமிஷன் தான் வாங்கியிருக்காங்க. ஏதாவது ரோடு தரமான ரோடாக இருக்குது. ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரோடு போட்டாங்க.
ஏதாவது தரமாக இருக்கா? எல்லாரோட மோசமாக இருக்குங்க. அதாவது எப்படியெல்லாம் ஊழல் செய்யலாமோ அது மட்டும் தான் இந்த திராவிட மாடல் ஆட்சியாக கோவை மாநிலத்தில் 4 வருஷம் நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்தா என்ன இங்கே சாதனை? அதாவது வரி போடுறதுல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 82 கோடி ரூபா வந்து வருமானம் நூலகத்துறைக்கு வாங்கியிருக்காங்க. அந்த நூலக இலாக்காவுக்கு வாங்கியிருக்காங்க. நூலக இலாக்கா நம்ம மாநிலத்தை செலுத்தி இது வரைக்கும் 19 கோடி தான். அதெல்லாம் கிட்டத்தட்ட 60 கோடி ரூபா இருக்குது. அந்த 60 கோடி என்ன ஸ்கூல் குழந்தைக்கு ஏதாவது இப்போ லைப்ரரி வச்சு கொடுத்துருக்காங்களா? ஒன்றுமே இல்லைங்க. இந்த கோவை மாநகராட்சி மேயர் எதுக்கு இருக்காங்க? திமுக அதாவது சுதந்திரம், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் வந்து ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க கோவை மாநகராட்சி பகுதி மக்கள். இந்த என்னைக்கு இந்த திராவிட மாடல் அரசும் இந்த கோவை மாநகராட்சி திமுக மேயரும் வீட்டுக்கு போகிறாங்களோ அன்னைக்கு தான் கோவை மாநகராட்சி பகுதி மக்களுக்கு ஒரு விடிவாலம் வருங்க. அதாவது நான் இதே சொல்கிறது வந்து இந்த 82 கோடி ரூபா வந்து நூலக இதுக்கு வசூல் பண்ணதில் வந்து எத்தனை வந்து செலவு பண்ணாங்க ப்ராப்பராக கணக்கு வேணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குப்பைக்கு வரி வருஷம் 120 கோடி ரூபா குப்பை எடுக்க செலவு பண்ணியிருக்காங்க. இதுலேயும் மாபெரும் ஊழல். இந்த மாநகராட்சி வந்து கோவை மாநகராட்சி வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியில் வந்து கடந்த 4 ஆண்டுகளில் ஊழல் கலெக்ஷன் மட்டும் தான் பண்ணிக்கிறாங்களே. கோவை மாநகர பகுதி மக்களுக்கு வந்து நல்லது எதுவுமே நடக்கும். இது இப்படியே தொடர்ந்து வந்தால் எங்களுடைய தமிழ்நாட்டில் எதுக்கத்தில் அருமையான எடப்பாடி என்று சொல்லி எஸ்பி வேலுமணியின் தலைமையில் வந்து கோவை மாநகர பகுதி மாநகராட்சி கண்டித்து விரைவில் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கையில் எடுக்கும். ஏன்னா கோவை மாநகர மக்களுக்கு எல்லா நலத்திட்டமும் கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற. அதே மாதிரி இவங்க பண்ணுற அநியாயத்தை கண்டிப்பாக வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டிப்பாக தட்டி கேட்டு கோவை மாநகர பகுதி மக்களுக்கு விடுவாலம் சீக்கிரம் ஏற்படுத்துவோம்னு தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். என்னங்க? அவங்க வந்துங்க அதாவது 1978 வந்து இடம் வாங்கியிருக்காங்க. அதை பேர் சொன்னால் அவங்க இப்போ கண்டிப்பாக மறுத்து வாங்கிடுவோம். கண்டிப்பாக அந்த மாதிரி தான் மாநகராட்சி இருக்குதுங்க இப்போ. அதாவது இருக்காங்க. அதாவது உதாரணத்து பேப்பர்லாம் வந்துச்சுங்க. அவங்க வந்து சாதாரண ஒரு ஓட்டு வீட்டில் வசிக்கிறாங்க. நான் 5 சென்ட் இடங்க ஆச்சுங்களா. அவங்க வந்து 4000 சில்லரை தான் வரி கட்டிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து 1,60,000 வரி போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்காரங்க பொய் சொல்கிறாங்க எல்லாம் அப்பட்டமான இது. அவங்க இதில் ஏற்றிருக்காங்க. தெரியாமல் தவறு நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் மாநகராட்சி சொல்லுது, நிர்வாகம் சொல்லுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காந்தி பார்க்கில் செந்திலுங்கிற வீடுங்க, அது வந்து 4500 வரி கட்டிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவருக்கு 38,000 போட்டிருக்காங்க. அது மாதிரி இது மாதிரி பலாயிரம் பேர் வந்து என்ன மட்டும் தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கான். அதாவது யார்கிட்ட போய் சொல்கிறது, எங்கே வந்து எத்தனை டைம் இங்கே மாநிலத்தில் லெட்டர் கொடுத்தாலும் பார்க்குறேன்னு சொல்கிறாங்களே, எந்த பதிலும் இல்லை மக்கள். ஓகே.